பள்ளி குழந்தைகள் ஐயா நல்லக்கண்ணுவை போலவே வந்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்வார்கள். தற்பொழுது ஐயா நல்லக்கண் அவர்களை பற்றி கவிஞர் கவிபாஸ்கர் எழுதிய ஒரு கவிதையை குழந்தைகள் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நூற்றாண்டு ஆகிவிட்டது. தாத்தா நல்லக்கண்ணு மட்டும்தான் பார்ப்பதற்கு நல்ல கண்ணாய் தெரிகிறார். நல்ல கண்ணுடையோரே நல்ல கண்ணறிவர். காசு படிந்த தலைவர்களோடு வாழும் சாக்கடை அரசியலில் தூசு படிந்த மக்களோடு வாழும் தூய தலைவர் எங்கள் ஐயா நல்லக்கண்ணு. இன்றைய அரசியலில் பலருக்கு ஒரே நாளில் சாயம் வெளுக்கிறது. தாத்தா நல்லக்கண்ணு ஒருவருக்கு மட்டும்தான் ஒரு நூற்றாண்டு வரை அவரின் சிவப்பு சாயம் வெளுக்கவே இல்லை. கருப்பு தேகத்தில் சிவப்பு தத்துவத்தை நெருப்பாக வைத்திருக்கும் பொறுப்பான தலைவர் நீங்கள். ஒரு ரூபாய்க்கு குச்சி மிட்டாய் வாங்கினால் அதை நாங்களே வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் சின்ன கண்ணு. ஒரு கோடியை கட்சிக்கே திருப்பி கொடுத்தால் அது தாத்தா நல்ல கண்ணு. எங்கள் தாத்தா நல்ல கண்ணு கடவுளே வந்து எது கொடுத்தாலும் வாங்க மாட்டார். நாங்கள் கடலை மிட்டாய் கொடுத்தால் வாங்கிக் கொள்வார். காந்தி தாத்தா நாட்டிற்காக அரை ஆடை துறந்தார். இந்த நாட்டிற்காக நல்ல கண்ணு தாத்தா முழு மீசை இழந்தார். அரசை கவிழ்க்கும் பொய் வழக்கில் காக்கி அரம்பர் தாக்கினர். உன் கருத்த மீசையை பொசுக்கினர். அவர்களால் உன்னிடம் முடியை மட்டும்தான் பிடுங்க முடிந்தது. சாதிக்கு 100 தலைவர்கள் இருக்கும் நாட்டில் சாதியை வெறுக்கும் 100 வயசு தலைவர் எங்கள் ஐயா நல்ல கண்ணு மட்டுமே. உன் கண் சுருக்கும் சிரிப்பை பார்த்திருக்கிறோம். உன் கண் சிவக்கும் கோபத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. புரிந்தது. உன் நிறமும் மரமும் எம் முன்னோர் தமிழரின் மரம். தாமிரபரணி ஆத்து மணலில் உன் காலடி சுவடுகளை பதித்தாய். அந்த பொருணை நதி உன் பாத சுவடுகளை கருணையோடு முத்தமிட்டு இன்று நன்றி சொல்லி பூத்து கொண்டிருக்கிறது. நீ சட்டமன்றத்தில் தோற்றிருக்கலாம், நாடாளுமன்றத்தில் தோற்றிருக்கலாம், ஆனால் நீ மக்கள் மன்றத்தில் தோற்கவே இல்லை. அதில் வென்றதால் தான் இன்று நீ 100க்கு 100 வாங்கும் நூற்றாண்டை பெற்றிருக்கிறாய். முகமூடியே போடாமல் முகமூடியை மாட்டி விடுகிற நாட்டில் நாங்கள் உன் முகத்தை முகமூடியால் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் தாத்தா. நாங்கள் போட்டிருக்கும் இந்த முகமுடியை நாளை கழற்றி பார்த்தால் நீயாகவே நாங்கள் மாறி இருப்போம். தாத்தா நல்ல கண்ணாகவே சிவந்திருப்போம். உறுதிமொழி. நல்ல கண்ணு தலைவரை போல் நாட்டிற்காக வாழ்வோம். உண்மை நேர்மை தூய்மையான அரசியலை வாழ்ப்போம். சாதி மத பேதமின்றி மானுடத்தை காப்போம். உயிர் சமத்துவத்தை சத்தியமாய் இன்று முதல் ஏற்போம். லஞ்சம் ஊழல் பணம் புகழ் ஆசையினை தவிர்ப்போம்.
நல்ல கண்ணு நல்லவர் போல் நாட்டிற்காக பிறப்போம். எளிமையான வாழ்க்கை வாழ இலக்கணமாயிருப்போம். நல்ல கண்ணை கற்றுக்கொண்டு அவர் வழி நடப்போம். நாங்களும் ஐயா நல்ல கண்ணாகுவோம். நாங்களும் ஐயா நல்ல கண்ணாகுவோம். நாங்களும் ஐயா நல்ல கண்ணாகுவோம். வணக்கம். குழந்தைகள் அனைவரோடும் ஒரு புகைப்படம். நல்ல புகைப்படம். சற்று முன்னர்தான் கல்வியாளர் வசந்தி தேவி அவர்கள் மாணவர்கள் ஐயா நல்ல கண்ணுவை படிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இப்பொழுதே வந்து விட்டார்கள் மாணவர்கள் நல்ல கண்ணு தோழரை படித்து. குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்பத்தூர் தாய் தமிழ் பள்ளி சிவ காளிதாஸ் அவர்களுக்கு நன்றி. இந்த குழந்தைகளை உருவாக்கி இங்கு கொண்டு வந்து நிறுத்தியவர்கள், அந்த ஆசிரியர்கள், அந்த பள்ளியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இந்த நிகழ்ச்சியை உருவாக்கிய ஆசிரியைக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஐயா ஏற்படுறதுக்கு முன்னாடி பிறந்தா. சரி சரி. அப்படியே மூவ் பண்ணுங்க. டீச்சர்ஸ் அப்படியே மூவ் பண்ணுங்க. அடுத்ததாக மக்கள் செல்வன் என்று தமிழக மக்களால் மிகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் அழைக்கின்ற நமது தோழர். தோழர் என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், எங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் எங்களுக்கு தோழர்கள் தான். எங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் எங்களுடைய தோழர்கள் தான். தோழர் விஜய் சேதுபதி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐயா நல்லக்கண்ணு தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவருடைய இந்த 100வது பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நான் விடுதலை 2ஆம் பாகத்தில் நடிக்கும்போது நான் பேசின வசனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தது. ரொம்ப வசதியாக இருந்தது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் மஞ்சு வாரியர் வசனம் சொல்லுவாங்க, இன்றைக்கி பல பேர் தோளில் துண்டு போடுறதும் காலில் செருப்பு போடுறதும் தீபாவளி பொங்கல் போனஸ் வாங்குறதும் 8 மணி நேரங்கிறது வேலை நேரமாக இருக்கிறதும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கிறதும் ஒன்று மாதிரியான பல தோழர்கள் போராடி ரத்தம் சிந்தி இந்த அதிகாரத்தாலையும் முதலாளிகளையும் தாக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரிழந்து வாங்கி கொடுத்தோன்னு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு. அந்த தெரியாத பல பேரில் நானும் ஒருத்தன், அதில் பலன் நிறைஞ்ச பல பேரில் நானும் ஒருத்தன். இந்த மாதிரியான பல தோழர்களோட ரத்த தியாகத்தினால இன்னைக்கு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க பல கோடி பேரில் நானும் ஒருத்தன்.
நான் இங்கே வரதுக்கு முன்னாடி தோழரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பற்றின வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இங்கே ஒரு மேடம் பேசினாங்க, வசந்தி தேவி மேடமா, வசந்தா தேவி மேடமா, வசந்தி தேவி மேடம் பேசும்போது சொன்னாங்க, ஐயா நல்லக்கண்ணருடைய வாழ்க்கை வரலாற்று வந்து பாட புத்தகத்தில் இருக்கணும்னு. அதை நானும் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு. முக்கியமாக அதன் வழியாக இந்த சிகப்பு சிந்தனையும் அதுக்கு பின்னாடி இருக்க தியாக வாழ்க்கையும் நம்முடைய வரலாறும் ஐயா நல்லக்கண்ணருடைய வாழ்க்கையின் மூலமாக எல்லாரையும் போய் சென்றடையும் நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. என்னை அழைத்தமைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் 2 முறை சந்தித்தேன், 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். என்னுடைய படம் யாதும் ஊரே யாரும் கேளுன்னு ஒரு படம், அது இலங்கை தமிழர்களை பற்றின ஒரு படம். அதை பார்க்க வந்தார். அப்போ அவர் பக்கத்தில் உட்காந்து பேச முடிஞ்சுது, பழக முடிஞ்சுது. ரொம்ப இனிமையான ஒரு மனிதர். அவருடைய இந்த பிறந்தநாள் விழா கலந்துக்கலாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இந்த குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.